ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். எதிலும் வேகமும் விவேகமும் கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல கிரக அமைப்பு, அதன்படி உங்கள் ராசியில் ராகு பகவானும் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானுடைய பார்வையோடு புத பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்தில் வக்ர சனியாகவும் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள். மீனராசி என்பது இந்த மாதத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ பணமே பார்த்திங்கன்னா சுகமாக கிடைக்குமா. எப்படின்னா, வர வேண்டிய பணமெல்லாம் தானாகவே சேரும். நீங்கள் ஒரு தடவை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக பணம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதம். ஏன்னா 10ஆம் இடத்தை விதியாக குரு பகவான், அவரே உங்கள்ட்ட ராசிநாதன், அவர் வளரும் பாவத்தில் உட்காந்துங்கள தொழிலானது வளர்ச்சியை நோக்கியே செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நிறைய முதலீடுகள் செய்வீர்கள். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பினால தொழில் இன்னும் வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் பண்டிகை காலகட்டங்கள் நிறைய வரக்கூடிய காரணத்தினால இந்த பண்டிகை காலகட்டங்களில் நிறைய தொழில்களில் நிறைய அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கிறது. வியாபாரத்தில் நல்ல பலன்கள் அடைவீர்கள். நிறைய முதலீடு செய்வீங்க. வியாபாரத்தில் நிறைய முதலீடு செய்வீங்க. ஏன்னா சொன்ன மாதிரி பண்டிகை வரனால நிறைய முதலீடு செஞ்சீங்கன்னால் அதற்கேற்ற பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஆடை ஆபரணத்துறை சார்ந்தவங்களுக்கும் கட்டிடத்துறை சார்ந்தவங்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழில் வியாபாரம் அதே போல் உத்தியோகஸ்தர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். வராக்கடன்கள் சேரும். அப்போ பொருளாதாரம் நன்றாக இருந்தாலே மற்ற எல்லாமே நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அந்த உடல் ரீதியான பாதிப்பு தான் கொஞ்சம் கிடைக்கும். தேவையில்லாத டென்ஷன் ஆவீங்க. இந்த நேரங்களில் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதையோ அல்லது டென்ஷனான விஷயங்களையோ தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. யாருக்கு இந்த மாதிரி சரி அந்த மாதிரி சரின்னு சொல்லி வாக்கு கொடுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நிதானமான போக்கை கடைபிடித்தாலே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மீனராசி என்பது சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் சுப செய்திகளை பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே குறிப்பாக சொல்ல போனோம்னா 3, 4, 7 தேதிகளில் தேய்பிறை சுபமுகூர்த்த நாட்களாக வருகிறது. புரட்டாசி மாதத்தில் 18, 21, 28, 30 ஆகிய தேதிகளில் வளர்புறை சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அதனால் இந்த நாட்களெல்லாம் சுப செய்திகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்து மிக முக்கியமான மாதம் இந்த மாதம் கன்னியா மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மகாலயபட்ச திதிகள் வருகிறது. அதாவது அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாடு செய்வதற்கான ஒரு உகந்த திதிகள் இந்த 15 நாளுமே வருகிறது. இந்த திதிகளில் அவரவர் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். இதில் முடியாதுன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய 16ஆம் தேதி மகாலயபட்சத்து அமாவாசை வருகிறது. அந்த அமாவாசை என்பது மிக மிக முக்கியமான அமாவாசை. பொதுவாக ஆண்டுக்கு 3 அமாவாசைகள் மிக முக்கியமானது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை. அதெல்லாம் விட இந்த புரட்டாசி மாதத்து அமாவாசை மிக முக்கியமானது. இந்த அமாவாசையில் அவரவர் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாடு செஞ்சீங்கன்னால் ஓராண்டுக்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 30 தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. என்ன கன்னிராசிலேருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்குறனால அந்த பலன் முழுவதுமே கிடைக்க போகிறது. 30 தெய்வங்களாகிய அன்னை சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி அன்னையுடைய ஆசீர்வாதம் நவராத்திரி விழாவாக இந்த மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை நடக்கிறது. குறிப்பாக 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமி தினமாகவும் வருகிறது. அதனால் தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. பெருமாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது.
குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாதத்தில் 4 சனிக்கிழமைகளையும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை புதனை பார்க்கறனால அந்த பலன்கள் நிச்சயமாக அடைவீர்கள். அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறந்த பலன்களை அடைவீர்கள். வரக்கூடிய மாதங்களில் பண்டிகை காலகட்டங்கள் நிறைய வரனால குறிப்பாக ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறைகளையும் சுழலும் எந்திர சம்மந்தப்பட்ட துறை இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதே மாதிரி பணப்பொருளாதாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 8இல் சுக்கிரன் மறைந்து அமர்ந்தால் உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்க போகிற அர்த்தம். அதனால் பணப்பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். தேவையில்லாத நபர்களால் சிறு சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சமாளித்து வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தெய்வ பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த பலனெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை கொடுக்கும். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். சுப யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அது குறிப்பாக பொறுத்தளவுக்கு மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களும் புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தினால மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப பலன்கள் நிறைய கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.